அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அவசரமான பதிவு, அவசியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷமானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் சிவராத்திரியோடு சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. எப்போவாவது ஒரு முறை தான் இதுபோல் சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து அமையும். அந்த மாதிரி ஒரு சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை குபேர பிரதோஷம், குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சிறப்பு இந்த நாளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 9 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 27. இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்ததாக இந்த வருடமானது 2025ஆவது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 5 9. அப்போ இங்கே ஒரு 9ன்னு கிடைக்குது. இந்த 9 சேர்க்கையும் நமக்கு வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். ஒரு புது அத்தியாயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இந்த நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்த சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி இரவுக்குள்ளே முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக இன்று பிரதோஷமாக இருக்கிறதுனால ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். அதை இன்றைக்கி ஒரு முறையாவது சொல்லிவிடுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அதே வீடியோலேயே கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பூவையும் ஒரு பொருளையும் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, 5 மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக கோடான கோடி கடனும் தீரும், கட்டுக்கட்டாக பணமும் சேரும், 4 திசையிலிருந்தும் எதிர்பாராத வகையிலிருந்தெல்லாம் பணவரவு ஏற்படும்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது மதியம் 1:30 3 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் யார் ஒருத்தங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ, நிச்சயமாக அவங்கள இது வரைக்கும் பாடாய்படுத்திகிட்ருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் அவங்கள விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப செய்யறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். மேலும் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அது நீங்கள் எழுதினாலும் சரி, சொன்னாலும் சரி, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்று மாலை வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதாவது கோவில் தூரமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களால் போக முடியாது, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கிறீங்க, லீவெல்லாம் எடுக்க முடியாதுங்கும்போது உங்களால் போக முடியாது. அதே போல் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சிட்டிங்க, சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போதும் போக முடியாது. இதுபோல் சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு முறை சொல்கிறேன். இன்று இந்த 1:30 மணி நேரத்துக்குள்ளே அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க. அதாவது மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள அந்த பிரதோஷ காலத்தில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களை வாட்டி வதைக்கிற அத்தனை விதமான துன்பங்களும், நோய்களும், கடன்களும் நீங்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது தேய்பிறை பிரதோஷம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய, தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் இந்த நாளில் செய்யுங்க, இந்த நேரத்தில் செய்யுங்கன்ட்டு நான் வீடியோவில் டைமிங்கோடு நான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இதை நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ங்கிற எண்ணிக்கையில் மிளகு தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், கவலைகள், எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ராகுவுக்குரிய சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதாவது பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி. இதில் வர 1யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ங்கிற நம்பர் கிடைக்கும். ராகுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 4.
அடுத்ததாக 4 திசைகளில் இருந்தும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, இதுவரை இந்த பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4 மிளகை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. அதாவது வாசலில் வந்து நின்றுக்கோங்க. இல்லைன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் கூட நீங்கள் நடந்து போய் கூட நின்றுக்கலாம். நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் இந்த மிளகை வச்சுட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 3 முறை சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 3 முறை சுற்றுங்க. மேலேருந்து கீழே 3 முறை வந்து சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், கஷ்டம் தீரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இப்போ இந்த மிளகை திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் நின்ன பக்கமாக, அதாவது கிழக்கு பக்கம் ஒன்று, மேற்கு பக்கம் ஒன்று, வடக்கு பக்கம் ஒன்று, தெற்கு பக்கம் ஒன்று, இது போல் 4 டைரெக்ஷன்லேயும் 4 மிளகை வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. சரி, எங்களால் வந்து இது போல் மிளகை வெளியில் எடுத்துகிட்டு போய் சுற்றி 4 திசையில் தூக்கி போட முடியாது, நாங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குற சகோதரிகளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து வெளியில் ஒரு சின்னதாக மண்ணகல் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாசப்படிக்கிட்ட நின்றுக்கோங்க. அதாவது வெளியில் கார் பார்க்கிங் இருந்ததுன்னா அங்கே வந்து நின்றுட்டு இதே போல் வந்து சுற்றிட்டு இப்போ அந்த அகல் விளக்கு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கற்பூரம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த கற்பூரம் எரியும் போது அதுக்குள்ளே இந்த 4 மிளகையும் போட்டு நீங்கள் எரிச்சிட்டு இது எரிஞ்சு முடித்த பிறகு, அதாவது இந்த மிளகெல்லாம் வெடித்து முடித்த பிறகு இதை வந்துட்டு நீங்கள் அங்கேயும் எங்கேயாவது வெளியிலேயே கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த விளக்கையும் வந்து கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்படி திருஷ்டி எடுத்த பிறகு நீங்கள் மறக்காமல் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குளிக்க முடியலனா முகம் கை கால் கழுவிக்கோங்க. தலையில் வந்துட்டு 3 சொட்டு தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் வந்து ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு தெரியும். நம்மளுடைய சேனல்லையும் நிறைய முறை வந்து இதை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கி இது தேய்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனாலையும் ராகுவுக்குரிய எண் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறதுனாலையும் இன்றைக்கி இந்த டைமிங்கில் பிரதோஷ வேலையில் இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஒருவேளை அந்த டைமிங் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இரவு தூங்குறதுக்குள்ளே இதே மெத்தடை வந்துட்டு செஞ்சுக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.